நான் போய் சேர வரமாட்டேங்கிறான், நம்ம நல்லது செஞ்சால் வேணும்னே கெட்டது செய்கிறான், நம்ம நல்லவனே நம்ம முட்டாள்தனம் மாதிரி நம்மளை நடக்கிறான். இப்படி நடந்தவனிடத்தில் கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியாளர் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்லுது? உறவினர்கள் சேர்றதுல துண்டிச்சாலும் கூட சேர்ந்து வாழுங்க, அதான் உறவை பண்ணுதுங்கிறாங்க. துண்டித்துக்கிட்டே இருந்தாலும் கூட சேருங்க, அல்லாஹ்வுடைய உதவியாளர் வருவாங்கன்னு இப்படி ஏராளமான செய்திகள் உறவுகளுடன் இணைந்து வாழ்வதை பற்றி பேசுகிறது. உறவை பேண சொன்னாங்க. அந்த உறவினர்களை பேணுகிறோங்கிற பேரில் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் போய் உறவை பண்ணு போயிடாது. இப்போ ஒரு திருமணம் நடக்கிறது, ஆடம்பரமான திருமணம், மார்க்கத்துக்கு முரணான அத்தனையும் நடக்குது. சினிமா பாட்டுகள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் பேரில் போகிற எல்லா பொண்ணு ஆட்டம் போடுது, இங்கிட்டு வர மாப்பிள்ளை ஒரு ஆட்டம் போடுறான், குதிரை வருது. ஒரு ஒழுக்கமே இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு நாகரிகம் என்ற பெயரில் புது புது பாடல்கள், பல பாடல்கள்லாம் போட்டு டான்ஸ் போட்டு பெண்ணை வந்து டான்ஸ் போடுறாங்க. முஸ்லீம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். அப்போ திருமணம் என்பது மார்க்கம் காட்டித்தந்த அந்த ஒழுங்குகளின் அடிப்படையில் நடக்காமல் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு அவை நடக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் புள்ள, என் தங்கச்சி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணாக நடக்குவோம் என்று சொன்னால் அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதர்களுக்கிடையில் உள்ள உறவுகளையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி, சகோதரன், சகோதரி, இப்படி பலவிதமான உறவுகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி உறவுகளுடன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொண்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, அந்த உறவுகளை முறித்து நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் தண்டனைகள் என்ன என்பதை பற்றி திருக்குரான் பல இடங்களிலேயே நமக்கு சுட்டி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அர் ரஹிமு சிஜ்னத்துன், இந்த உறவு என்பது ஒரு கிளையாகும், இறை அருளின் ஒரு கிளையாகும். அடுத்து அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகிறான், ஃபமன் வசலஹா வசல்துஹு, யார் அந்த உறவுடன் இணைந்து வாழுகிறாரோ அவரை நான் இணைத்து கொள்வேன். வமன் கதாஹா, யார் அதை துண்டித்து விடுகிறாரோ கதாத்து, நான் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உறவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் கொடை, இறை பேரருளினுடைய ஒரு கிளை என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த உறவோடு யாரெல்லாம் சேர்ந்து வாழுகிறார்களோ அப்போ அல்லாஹ்வும் அவர்களுடன் இணைந்திருக்கிறார். யார் உறவை துண்டித்து விடுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய உறவையும் துண்டித்து விடுகிறார். எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் மிகப்பெரிய ஒரு பேரருளும். அல்லாஹ் யாரோடு சேர்ந்திருக்கிறான்? பல இடங்களில் நீங்கள் பாரு, இறையச்சவாதிகளுடன், உண்மை பேசுபவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதை போன்று உறவோடு நீங்கள் இணைந்திருப்பீர்களே ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? உங்களோடு சேர்ந்திருக்கிறார். உறவை துண்டிச்சினா அல்லாஹ்வும் உங்களுடைய உறவை துண்டித்து விடுவார். இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இதனுடைய நன்மைகளை நமக்கு குறிப்பிட்டிருக்கார். உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம், உறவோடு நாம் இணைந்திருப்போமானால் நிச்சயமாக நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் உதவுவார்கள். கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள், இணைந்து வாழ்ந்தவர்கள், சொந்த பந்தங்களுடன் அரவணைத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் வார்த்தைகளின் மூலமாக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்யக்கூடியவர்கள் என்று எத்தனையோ வகையான நமக்கு நன்மைகள் அந்த உறவுகளின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் திருமணம் முடிந்த உடனேயே அவர்கள் தனித்தனியாக சென்று விடுகிறார்கள். சொந்தமும் பந்தம், உறவுகள், இவைகளெல்லாம் நிறைய பேர்கள் மறந்தே விடுகிறார்கள். அவங்களுக்கு கணவன், மனைவி, புள்ள, இத்துடன் அவருடைய உறவு நின்று விடுகிறதை தவிர அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். அப்படி மறக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த நபிகளாரினுடைய பொன்மொழி சொல்லுகிறது. திருக்குரான் ஒரு இடத்தில் நஷ்டவாளிகள் யார் அப்படிங்கிறத அல்லாஹ் பட்டியல் போடும்போது சொல்லுகிறான், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல், அல்லாஹ் எந்த உறவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அந்த உறவை விட்டும் அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். பூமியில் ஃபசாதை, குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்.
உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. உறவோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய முக்கியமான கட்டளை. ஆனால் அந்த கட்டளையை என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர்கள் நிறைவேற்றுவதில்லை, துண்டிச்சிட்டே போயிட்டுருக்கிறாங்க. இவங்க மறுமை நாளில் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் மறுமையினுடைய நம்பிக்கை, ஆகிரத்தினுடைய நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்ம எப்படி நடக்கணும்? மன்கான யோமினு பில்லாஹி வல்யோமில் ஆஹிர் ஃபல் யக்குல் ஹைரன். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியவராக இருந்தால் நல்லதை சொல்லுங்கள், விருந்தாளியுடன் சேர்ந்திருங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், ஃபல் யசில் ரஹிமஹு, தன் உறவோடு அவர்கள் சேர்ந்து வாழட்டும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உனக்கு இருந்தால், ஆகிரத்தினுடைய நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழுங்கள். நமக்கு எவ்வளோ பேர்கள் சொந்த பந்தங்கள் இருந்தும் நம்ம உறவை விட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நம்ம அல்லாஹுவையினுடைய நம்பிக்கை நம்மள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் வந்துடும். ஆகிரத்தினுடைய நம்பிக்கை இல்லைன்னு வரும். அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் நம்பாதவன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. முஸ்லீமாக இருக்கிறவன் முஸ்லீமுடைய லிஸ்ட்லேயே வரமாட்டான். அப்போ உங்கள் மனதிலே நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்ம அல்லாஹ்வை நம்புகிறவன் தானே, ஆகிரத்தை நம்புவோம் என்று சொன்னால் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் யார் இருக்கிறார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து வாழுவோம், இணைந்து வாழுவோம். ஆனால் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி குடும்பமே பிரிந்து பல வருட காலங்கள் அவங்களோட அப்படி அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்கள் மூலமாக கூட சண்டை ஏற்பட்டு இருக்கலாம். அன்னைக்கு போட்ட ஒரு சாதாரண ஒரு சண்டை இன்று வரையிலையும் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்ந்துக்கிற மாட்டாங்க. அவர் இப்படி பார்த்தா அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறார், அவர் இந்த பக்கம் பார்த்தா இவர் இந்த பக்கம் திரும்பிப்பார். இப்படி அண்ணன் தம்பிகளாக இருப்பவர்கள் கூட சண்டை போட்டு கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாரு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கா, ஆகிரத்தினுடைய நம்பிக்கை இருந்தால் சேர்ந்து வாழு. அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நீ எப்படி வேணாலும் போ. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உன்னை விசாரிக்க இருக்கிறான் என்பதை இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அதில் முக்கியமாக ஒரு சிலர்கள் பண்ணால் சில நண்பர்களோட அவ்வளவு இணக்கமாக இருப்பாங்க. அவர் யாருன்றே தெரியாது, ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க யார்? இவங்க க்ளோஸ் குடும்ப உறவுகள், சொந்த பந்த உறவுகள் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் வழியாக ரொம்ப அந்யோன்யமாக அடுத்தவர்களுடன் இருப்பாங்க. அது தப்பு ஒன்றும் இல்லை. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறோம், போகிறோம், குடும்பத்தோட நல்ல விஷயங்களில் கலந்து கொள்கிறோம். ஆனால் அதே அவர்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்துருக்கிறாங்களா? அந்த சேருவதற்கு என்ன அடிப்படை பெரும்பாலும் பார்க்குறாங்க? செல்வம், நல்ல பணக்காரங்களாக இருக்காங்களா, கோடீஸ்வராக இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட நிறைய பண வசதி இருக்குதா அப்படின்னு அப்படியே போய் நிறைய பேர் ஒட்டிக்கிறாங்க. தனக்கு உறவே இல்லாவிட்டாலும் செல்வந்தர்களுடன் பின்னாடியே ஒரு பெரும் கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் முதல்ல நம்ம உறவு கொள்வதற்கு தகுதியான ஆட்கள், நெருக்கமான ஆட்கள்னால் நம்ம இரத்த பந்த உறவுகள் தான், அவங்க தான் ஃபஸ்ட். இதுக்கு ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறாங்க. ஹிஜ்ரத் செய்து போனவர்களுக்கு மதீனாவாசிகள் அளவு கடந்த அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி, இறையச்சத்துக்காக வேண்டி படைத்தவனை ஒழுங்காக நம்ம வழங்க வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. பொருளாதாரத்தை தேடி வரலை, செல்வத்தை தேடி வரலை, பெண்களை தேடி வரலை, அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறாங்கிறதுக்காண்டி அவ்வளவு பொருளாதாரத்தையும் கொடுக்க தகுதியாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா அந்நஹில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுடைய பேரித்தம் தோட்டங்களை எங்களுக்கும் இந்த முஹாஜிரின் தோழர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்துருங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள்ட்ட சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட ஒரு 2 தோட்டம் இருக்குது, அல்லாஹ்வின் தூதரை 2ல் ஒன்று கொடுங்க, ஒன்று இருந்தால் பாதி அவங்களுக்கு கொடுங்க. இப்படி தங்களுடைய எல்லா சொத்துக்களிலேயும் பாதியை கொடுக்க முன் வந்தார்கள். அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆட்களை என்ன செஞ்சாங்க, அன்சாரி தோழர்களுடன் இணைத்து வச்சாங்க. நீங்கள் 2 பேரும் சகோதரர்களாக வாழுங்க, முஹாஜிர் ஒரு ஆள், அன்சாரி ஒரு ஆள். ஏன்னா அங்கே பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு நபிகளாரிடத்தில் பெரிய பொருளாதார வசதி இல்லை. அதனால் முஹாஜிரின்களுக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்சாரி தோழர் ஒரு ஆள், முஹாஜிர் ஒரு ஆள், 2 பேரையுமே சகோதரர்களாக இணைச்சி வச்சுருந்தாங்க. இப்படி நிறைய பேர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்ததில் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், இறந்து போயிடான். அன்சாரி இறந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரராக ஆக்கி வச்ச ஒரு அன்சாரி. அவங்களுக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது, முஹாஜிராக வந்தவர் தான்.
அப்படி வந்தவர்கள் எப்படியானா கானல் முஹாஜிரின லம்மா கதிமுல் மதீனா எரிசில் முஹாஜிருல் அன்சாரிய தூன தவிர் ரஹ். முஹாஜிராக இருக்கக்கூடியவர் அன்சாரிக்கு வாரிசாக ஆகிவிடுகிறார். அவங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாமல், உறவே இல்லை, ஆனால் என்ன செய்கிறாருன்னு அன்சாரியினுடைய அந்த பொருளாதாரத்துக்கு வாரிசாக முஹாஜிர் வந்துடுறார். அந்த அளவுக்கு அவர்கள் அளவு கடந்த அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் முதற்கொண்டு முஹாஜிரிங்களுக்கு போயிரு, சொந்த அண்ணனுக்கு போகிற மாதிரி, சொந்த தம்பிக்கு போகிற மாதிரி இவருடைய சொத்துக்கள் ஆரம்பத்தில் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான், வலி குல்லின் ஜால்னா மவாலிய, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாரிசுதாரரை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாரிசுதாரர் இருக்கிறார்கள். எல்லாருமே இந்த மாதிரி உறவுகளின் மூலமாக என்ன செய்துவிட முடியாது, உறவாக முடியாது அப்படின்னு ஒரு வசனத்தை இறக்கி, அப்படி யாரெல்லாம் வாரிசானாங்களோ அந்த சட்டத்தை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம். நீங்கள் உதவி செஞ்சுக்கிடலாம், பொருளாதார உதவி செய்யலாம், நிறைய எது வேணாலும் செய்யலாம். சொத்துக்கு உரிமையாக யார் வருவார்ன்னா அவங்க உறவில் உள்ளவர்கள் தான். மார்க்கம் யார் யாரெல்லாம் சொத்துக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி மகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சகோதரனை சொல்லியிருக்கான், சகோதரியை சொல்லியிருக்கிறான், அதே மாதிரி தாயை சொல்லியிருக்கான், தந்தையை சொல்லியிருக்கான், மகனை சொல்லியிருக்கான், மகளை சொல்லியிருக்கிறான். இவர்களெல்லாம் சொத்துக்குரியவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விகிதத்தில் கிடைக்கும். சிலர்கள் இருந்தால் சிலருக்கு கிடைக்காது. அப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உறவின் மூலமாக சொத்தை பிரித்து கொடுக்குறான். அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியதிலிருந்து அந்த உறவினர்களுக்கு தான் அந்த சொத்து போக வேண்டுமே தவிர இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் இறக்கிறான். அதனால தான் நீங்கள் ஒரு வளர்ப்பு மகன் இருக்கார், ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க, வளர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த சொத்து அவங்களுக்கு ஒரு பைசா கூட போவாது. சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் சொந்த பிள்ளையே ஆக மாட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலர்கள் மேலே அன்பு பாசத்தை காட்டுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் எப்படி பேசி கொண்டார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையின் அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு ரொம்ப அன்பும் பாசமும் காட்டினாங்க. அவங்கள எப்படி அங்கே கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? ஜெயித் பின் முஹம்மதுடைய மகன் ஜெயித் அப்படின்னு பேசும் அளவுக்கு ரசூல் அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. அதனால் மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் பார்த்துட்டு இந்த வளர்ப்பு மகனை முஹம்மதுடைய மகன் ஜெயித், அல்லாஹ் தஆலா அதை கண்டிக்கிறான். உது ஊலி ஆபாயிஹிம், அவர்களுடைய தந்தையின் பெயரை சொல்லி அழையுங்கள். அவங்க உண்மையான வாப்பா யாரோ தந்தை யாரோ அவங்க பேரை தான் சொல்லணுமே தவிர முஹம்மது சொல்லக்கூடாதுன்னொன்னே அதுக்கு பிறகு அழைப்பதில்லை. அப்போ அந்த அளவுக்கு உறவுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுக்குறான். நீங்கள் எவ்வளோ தான் வளர்த்தாலும் என்ன செய்யலாம், அதிகபட்சமாக வசியச் செய்து விட்டு போகலாம். 3ல் 1 பங்கு உங்களுக்கு வளர்ப்பு மகனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே தவிர உங்களுடைய சொத்துக்கள் உறவு அல்லாதவர்கள்ட்ட என்ன செய்யாது, போகாது. இப்போ இதை எது நமக்கு காட்டுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உறவினர்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு, எவ்வளவோ நெருக்கமான அந்த அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் அவ்வளவு தியாகம் செய்து வந்தவர்களுக்கு கூட போகாது. உறவு தான் முதல்ல, அதுக்கு அடுத்து தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம், மற்ற உறவினர்கள் எல்லாம். சொந்த பந்த உறவுக்கு அடுத்ததுக்கு தான் நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள் என்பதை இதை காட்டுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு சொன்ன அறிவுரையில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. உறவுகளுடன் சேர்ந்து இருக்கணும். அந்த காலத்தில் என்ன செய்கிறது, உறவு எல்லாம் பெரிய மதிக்கிறது கிடையாது அந்த காலத்தினுடைய மக்கள். அவன் தனித்தனியாக அவன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு அவன் தனித்தனியாக நடந்து கொண்டு இருந்தான். அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னதும் இதுவும் உண்டு. ஆரம்ப காலத்தில் அவர்கள் செய்த பிரச்சாரம், அபூ சுஃபியான் அவர்கள் ஷாம் தேசத்துக்கு போனபோது ஹெர்குலிஸ் மன்னர் அழைத்து நபிகளாரை பற்றி விசாரிப்பார். விசாரிக்கும் போது கேட்பார், மாதா யமுருக்கும், உங்களுக்கு அவர் என்னென்னவெல்லாம் கட்டளை இடுகிறார், முஹம்மதினுடைய அறிவுரைகள் என்ன, கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, யமுருனா பிஸ் சலாத்தி வஸ் ஜக்காத்தி வஸ்ஸிலா, அவர் தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் அடுத்ததாக உறவினருடன் சேர்ந்து வாழுமாறும் கட்டளையிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் உறவினர்களை பேணி வாழணுங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சொன்னாங்க. உறவு மாதிரி ஒரு முக்கியமான ஒன்று அல்ல, அது மறுமை நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி அதை சேர்வதின் மூலம் கிடைக்குங்கிறதுனால அதை ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி கொடுத்தாங்க. ஹதீஜா நாயகி அவர்கள் கூட சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு பயந்து போய்
அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சம்மிலோனி என்னை போத்துங்க எனக்கு என்ன ஆகிவிடுமோ போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பதறுகிறார்கள். அப்போ ஹதீஜா நாயகி ரொம்ப அமைதியாக இருந்து வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா உங்கள்கிட்ட மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் வேறு யார்ட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியல் போடும்போது முதல்ல என்ன சொன்னால் இன்னக்க தசீலுர் ரஹ்ம வத்தஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஅதூம் வதுஈனு அலா நவாயிபில் ஹக் வதுக்ரிஉல் லைஃப். அழகாக வரிசைப்படுத்தி முதல்ல சொல்கிறார், நீங்கள் உறவினர்களுடன் சேர்ந்து வாழுகிறீர்கள். உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவங்க நீங்கள். மற்றவங்களாம் அந்த மாதிரி கொடுக்கல, ஆனால் நீங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடன் இணக்கத்துடன் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு முதலாவதாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்பதற்கு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு கஷ்டப்படுவவங்க நீங்கள் உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்படுடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள், இப்படி வரிசையாக பட்டியல் போகிறாங்க. அதில் முதலாவது அவர்கள் சொன்னதுன்னா உறவுனுடன் சேர்ந்து வாழ்கிறீங்க. அப்போது நம்ம போனோம்னா எல்லாரும் என்ன செய்யணும், நம்மை சுற்றி வரணும். இப்போ மாஷா அல்லாஹ் நம்முடைய அண்ணன் வந்துட்டார், நம்முடைய தம்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன நினைக்கிறோம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்தோம்னா நம்ம பணம்லாம் செலவாயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே இப்போ வெளிநாட்டிலேருந்து போனோம்னா அவங்களுக்கு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும். நம்ம இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லை நம்ம கொடுத்து விட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய பணமெல்லாம் கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பெரும்பான்மையினர்கள் நினைக்கிறாங்க. அதனால் உறவை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு நீங்கள்லாம் வந்து தொலையக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வந்து தொலைஞ்சிட்டீங்களேன்னு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வந்து உட்காந்துட்டு ஒரு 4 நாள் இருந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அப்படி அப்புறம் அவங்களுடைய கஷ்டங்கள், படிப்பு செலவு, அந்த செலவுன்னு எதையாவது ஒன்று கேட்பார்கள், நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உறவுலேருந்து கொஞ்சம் தூரமாகவே நம்ம இருந்து கொள்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தலையீடாக அவங்க சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ரிஸ்குஹு அவ் யுன்ஸா லஹு ஃபி அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யாருக்கு ரிஸ்க் நிறைய வழங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, விரும்புகிறாரோ, அதே மாதிரி ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும். ரிஸ்க்கு நிறைய, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு நிறைய வேணும் என்று சொன்னால் உறவோடு சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலம் கூடுதலாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும், சீக்கிரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமானால் உறவினர்களுடன் சேர்ந்துருங்க. அவங்களுடைய துவா, அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் உங்களை நிறைய உங்களை கொடுக்க செய்யும். சரி, எத்தனை பேர்கள் நம்மளை துண்டித்து போயிட்டு இருக்கும் போது எங்கள் அண்ணன் தானே என்னையை படிக்க வச்சான், என்னுடைய சகோதரன் தான் இப்படி எனக்கு படித்தான், என்னுடைய சகோதரி தான் எனக்கு இவ்வளோ உதவி செய்தார் அப்படின்னு அவர்கள் மனப்பூர்வமாக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க்கை அதிகம் அள்ளித்தரும். நீங்கள் வெளிப்படையில் நீங்கள் பார்க்குறோம் என்னமோ நிறைய பணமெல்லாம் செலவாகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா மறைமுகமான பரக்கத்தை உங்களுடைய செல்வத்தில் கொடுப்பான். அது பெரும்பாலும் நமக்கு தெரிகிறது இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு 10,000 ரூபா செலவழித்தா 10,000 ரூபா காணாதானே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்னா அந்த 10,000 ரூபாய்க்குனுடைய வேலையை உங்களுடைய 1 ரூபாயினுடைய செலவில் வச்சுருப்பான். சில செலவினங்களை அல்லாஹ் தஆலா குறைத்திருப்பான். அது நமக்கு தெரியுது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்து ஒரு 20,000 ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் அந்த 20,000 ரூபாய் நீங்கள் செலவழிக்க தான் போகிறீங்க. இதே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு பாருங்கள். இந்த பக்கம் நீங்கள் ஒரு சொந்த பந்தங்களுக்கு செலவழிச்சிட்டிங்கன்னா அந்த நோயை கட் பண்ணிட்டான்னா உங்களுக்கு லாபம் 10,000 தானே, இல்லைண்டா 20,000 ரூபா போயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நிறைய அருள்களை அல்லாஹ் தஆலா செய்வோம், நமக்கு தெரியாது. நம்ம செய்யக்கூடிய அந்த உதவிகள் எல்லாம் நமக்கு ஏற்படக்கும் முசீபத்துகள் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி பண்ணோம்னா இந்த 20,000 ரூபா செலவழிக்கிறது கூட பெருசு இல்லை. அங்கே போய் டாக்டரை போய் நிற்கணும், மாத்திரையை திங்கணும், ஊசியை போடணும், எவ்வளவு பெரிய தொல்லை. இதில் இருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தெரியாமலே காப்பாற்றுவான். நம்முடைய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் நமக்கு நல்வழியை காட்டிடும். அது மாதிரி ஏழை எளியவர்களில் உதவி செய்வதில் யாருக்கு முதல்லன்னா அவங்க சொந்த பந்தம். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், என்ன செலவழிக்க வேண்டும் என்று நபியே உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நல்லதை எது செலவழித்தாலும் சரி, வலில் வாலிதைனி வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாக்கீன் வ இப்னு சபீல். அல்லாஹ் சொல்லுகிறான், முதல்ல உங்கள் பெற்றோர்களுக்கு, அம்மா அப்பா அவங்க தான் சொந்தத்திலேயே முதல் இடம். தாய் தந்தைக்கு செலவழிங்க, அக்ரபீன் நெருங்கிய உறவினர்களுக்கு செலவழிங்க, அனாதைகளுக்கு செலவழிங்க, அப்புறம் அதுக்கடுத்தது வழிப்போக்கர்களுக்கு செலவழிங்க,
அப்போ அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்துகின்ற பொழுது பெற்றோருக்கு அடுத்து நம்ம உறவினர்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம செலவழிக்கிறதுலையே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் போய் என்னமோ வாங்கி கொடுக்குறீங்க, அதையெல்லாம் செலவழிக்கிறீங்க, சரி அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் செய்யணுமா இல்லையா? அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுத்துறீங்களோ அடுத்த உங்கள் நண்பர்களுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் கொடுங்க. இப்போது துணிமணிகள் நீங்கள் பிறநாளைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்கள் சொந்த பந்தத்தில் கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் எடுத்து கொடுங்க. அல்லது உங்களால் கொடுக்க முடிய பணத்தை அனுப்பி பிறநாள் செலவுக்காக வச்சுக்கிறங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு வருடாந்திர அந்த செலவினங்கள், மாதாந்திர செலவினங்கள் உண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார் அப்படின்னு சொன்னான்னா மாதம் மாதம் பணத்தை அனுப்பி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய அக்காவாக இருக்கிறாங்க, நம்முடைய தங்கச்சியாக இருக்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுகிறாருன்னு யோசித்து பாருங்கள். உங்களால் அளவு மாதமோ வருடமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டே நீங்கள் வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு பேரொல்லை அல்லாஹ் தஆலா கொடுப்போம். அவங்களுக்கு இன்னும் நிறைய தான் கொடுத்துப்போம். அதில் ஒரு சிலர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. பெரிய மோசமானவன், நம்மளை பற்றி என்னென்னமோ பேசுகிறான், என்னென்னமோ இது பண்ணிகிட்டு இருக்கான். அது இயற்கையிலே மனிதனுக்கு என்ன ஆகும்னா தன்னை பற்றி தவறுதலாக வெளியே சொன்னான்னு சொன்னால் அவன் மேலே நமக்கு பாசம் வராது, பரிவு வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலும் கூட அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி தப்பாக செஞ்சுட்டாங்கன்னா மன்னித்து விட்டுருங்க. உங்கள் செலவுகளை நீங்கள் செலவழிங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நபிகளாரினுடைய காலத்தில் நடந்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். இது மாதிரி ஒரு பின்னணியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளுமான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அவதூறை கிளப்பியவன் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்ற ஒரு முனாஃபிக். அவன் தான் ஆரம்பித்து வைக்கிறான். இந்த ஆரம்பிக்கு வைத்ததை என்ன செஞ்சுருக்கிறான்னா, உடனே ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படக்கூடியதை என்ன செய்ய ஏற்கக்கூடாது. நீங்கள் அந்த வரலாறை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அதில் எந்த வகையிலையுமே என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்திலேருந்து திரும்பி வரும்பொழுது தான் இந்த நிகழ்ச்சி. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி அவர்கள் ஒட்டகத்தில் மேலே இந்த சிவிகை அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயி ரொம்ப உடல் மெலிவாக இருந்ததுனால உள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலை. வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா நாயி ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, போர்க்களத்துலேருந்து போகும்போது கடைசியாக ஒரு நபரை வர வைப்பாங்க. ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு வர்றது. அதை எடுத்துகிட்டு வர்றவர் தான் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அங்கே பார்த்துட்டு கடைசியாக வரும்போது பார்த்தா ஆயிஷா நாயி நிற்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்ன ஃபஸ்தர்ஜா, அவங்க சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை தவிர்த்து வேறு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அவங்க ஆயிஷா நாயை ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வந்துட்டார். இதுதான் நடந்த கரெக்டான சம்பவம். இந்த சம்பவத்தை தான் என்ன செய்கிறான், பெருசுப்படுத்தி ரசூல்லா மேலே டேஞ்சராக கொண்டு வரணுக்கான இந்த முனாஃபிக் செய்கிறான். இந்த செய்தி மற்றவங்களுக்கு போகும்போது என்ன செய்கிறார்கள், நிறைய பேர்கள் அதை நம்பிடுறாங்க. இருக்குங்கிற மாதிரி வெளியில் பேச ஆரம்பிச்சிடறான். ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நெருப்பு இல்லாமல் புகையுமா, இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதில் உள்ளாள். ஹம்னா பின் ஜஹஷ், ஜைனப் பின் ஜஹஷினுடைய சகோதரி ஹம்னா, அவங்களும் அதில் உள்ளவங்க. அடுத்தது மிஸ்தஹ் பின் உசாசா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழரும். இப்படி ஒரு சிலர்கள் இந்த அவதூறுகளை பரப்பியவர்களில் ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மிஸ்தஹ் பின் உசாசா என்பவர் யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு உறவினர். இரண்டாவது என்னன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உதவியை பெற்று வந்தவர், உறவினர் இருக்கிறனால நிறைய பணமும் வாங்கி கொண்டு இருந்தவர். ஒரு மாத காலங்கள் நபிகளாருடைய வாழ்க்கையில் பெரிய பிரளயமே ஏற்படுது. பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு ஒரு மாதம் கழித்து தான் சூரத்து நூரில் அல்லாஹ் தஆலா ஆயிஷா நாயி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். இறக்கின உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமேல் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுவாங்க. யாருக்கு? மிஸ்தஹ் பின் உசாசாக்கு. வேறு ஒன்றும் சொல்ல. எவ்வளவு பெரிய அவதூறை தன்னுடைய மகள் மீது, அதை விடவும் ஒரு இறை தூதரினுடைய மனைவியின் மீது சொல்லும்போது அவங்களால தாங்க முடியலை.
உறவுக்காரராகவும் இருக்கார். உறவுக்காரரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சப்போர்ட் இல்லை. பணம் வர உதவி வாங்கிட்டு வர இருந்தார். அப்படி இருந்தும் கூட நமக்கு எந்த விதமான இல்லை, எது சப்போர்ட் செய்யறதுனால அமைதியாக கூட இருந்திருக்கலாம். இப்படி அவதூறை பரப்புவதனால அந்த உறவினரின் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான ஆத்திரம், கோபம் வந்து ஒன்றுமே இல்லை, இது கிடையாது, இது ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா உடனே ஒரு வசனத்தை இறக்குகிறார். வலா யஅத்தலி உலில் ஃபல்லி மின்கும் வஸ்ஸாத்தி ஐயஅத்து உலில் குர்பா. உங்களில் வசதி படைத்தவர்கள், சிறந்தவர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் கண்டிக்கிறான். சொந்த உறவு தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவராக உருவாக்கலை, எவனோ சொன்னதை நம்பிட்டு சொல்லிட்டாங்க, அதை நீங்கள் மன்னித்து அலட்சியப்படுத்துங்க. அடுத்து அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்குறான். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்தாலும் எடுத்து வைக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இந்த ஆள் முஸ்தபின் உசாசாவெல்லாம் மன்னிக்க முடியாது, அவனுக்கு கிடையாது, மன்னிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால், ஆனால் என்னட்ட வந்து கை நீட்டுறியே, யாரெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். அபூபக்கர் சித்திக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவா என்ன? நம்ம அத்தஹியாத்தில் கடைசியில் நாம் ஓதுவோம், அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கசீரா. நான் எனக்கு நானே அநியாயம், அதிகமாக அநியாயத்தை நான் செய்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னக லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. உன்னை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை, என்னை மன்னித்து விடு. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதுவதற்காக கற்றுக் கொடுத்த ஒரு அழகான துவா. அப்போ அபூபக்கர் கேட்குறான், எனக்கு நானே அநியாயம் நிறைய செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னித்து விடு. நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் கேட்கும்போது நான் மன்னிக்கணும், ஆனால் அவர் தப்பு செஞ்சும் போது அவரை மட்டும் நீ மன்னிக்க மாட்டேன்டா, அப்போது என்னுடைய மன்னிப்பு உனக்கு வேணுமா வேணாமா? இதான் அல்லாஹ் கேட்குறான். இப்போ உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு தான் எனக்கு தேவை. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொல்லிட்டு இனிமேல் ஒருபோதும் அவருக்கு உதவி செய்வதை நிறுத்த மாட்டேன்னு கொடுத்தார். எவ்வளோ பெரிய சொந்த உறவு, எவ்வளோ பெரிய பிரச்சனையை பூதகம் ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறா, நீ கூட அவங்க செஞ்ச தப்போலாம் மன்னிச்சு விடு. மனுஷன் தான் அப்படி வரத்தான் செய்வான், சொந்த பந்தங்கள் அப்படி பேசத்தான் செய்வான். அதுக்காக வேண்டி நீ பெருந்தன்மையாக நீ நடந்து கொள், மன்னித்துக்கொள், அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான். இந்த மன்னிப்பு நம்ம எப்படி மனிதர்களிடத்தில் நடக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் தஆலா நடக்கிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். அப்போ இந்த மாதிரி மக்களிடத்தில் நிறைய பேர்கள் ஒரு அதில் சொந்த பந்தங்களில் நமக்கு என்ன செய்கிறார்கள், நிறைய பேர்கள் இது மாதிரி நடப்பாங்க. அப்படி நீங்கள் உதவியை செய்தால் கண்டிப்பாக அல்லாவின் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ் சொல்கிற மாதிரி நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் தெரிந்த எவ்வளோ 100% அவர்களிடத்திலே தவறுகள் கூட இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் நமக்கு தேவை. மறுமை நாளில் நிரந்தரமாக சொர்க்கத்துக்கு நம்ம போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், அஹ்பிர்னி பி அமலின் யுதுஹிலில் ஜன்னா. என சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்க, நான் எந்த அமல் செஞ்சேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகலாம், அப்படிப்பட்ட ஒரு அமலை இது தாருங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபுதுல்லாஹ வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா. அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு இணை வச்சிடாத, ஷிர்க் வச்சிடாத. துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து. வத்தூத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடு. வத்தஸிலு உறவினர்களுடன் சேர்ந்து வாழ். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் வரிசையாக சொல்லிவிட்டு மனிதனுடைய கடமையில் ரசூல் ஸல்லல்லாஹு முதல்ல என்ன சொன்னாங்க, உறவோடு சேர்ந்து வாழ். நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது ரொம்ப கட்டாயம். அதனால தான் அவருக்கு அல்லாஹ் வணங்குவது, இணை வைக்கக்கூடாது, தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், அதுக்கடுத்து உறவுகளோடையும் சேர்ந்து வாழ்ந்தால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத்த காத்திஉன். யார் குடும்ப உறவை முறித்து வாழுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விசாரணையில் அல்லாஹ்விடத்தில் வந்து சொர்க்கத்துக்கு போகலாமா இல்லையான்னு நம்ம போனோன்னா அந்த பாஸ்வேர்டு என்னது, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து தான் இருக்கணும். வந்து பார்த்தோன்னா சொந்த இல்லையே, சொந்தத்தோடு விலையில் இருந்திருக்க, உறவு முறிச்சில் இருக்கிற, உனக்கு சொர்க்கம் கிடையாதுன்றவாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து சில இந்த சொந்த பந்தங்களில் சிலர்கள் என்ன, நிறைய பேர்கள் நாங்கள் சொந்தத்தோடு வாழலான்னு நினைக்கிறோம், ஆனால் அவன் சேர மாட்டேங்கிறானே,
அவன்கிட்ட போய் நம்ம போய் திரும்பவும் போய் மூஞ்ச கட்டுறதா அவனை நம்ம பார்த்தா அவங்க கொடுத்து பேச மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான், அவனோட நான் எப்படி போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உறவில் அவர் ஏதோ ஒரு சின்ன நடந்தவொடனே நம்ம தூரமாக அங்கேருந்து விலகிக்கிட்டே போகிறோம். ஏன்னா 2 தரப்புலையும் என்ன செய்யணும், இணக்கம் இருந்தால் தானே சேர முடியும், அவன் சேர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. அவர்களுக்காக நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃப், பகரமாக நாம் சேர்ந்து வாழ்வது உறவை பேணுவது இல்லை. அவன் என்ற நல்லா இருக்கான், நான் அவனோட நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதுல உறவை நாம் பேணுது என்று அர்த்தம் கிடையாது. வலா கிண்ணல் வாசில் அல்லது இதா கத்தாத்த ரஹிமஹு வசலா, உன்னுடைய உறவு உன்னை துண்டிக்கின்ற பொழுது அவருடன் சேர்ந்து வாழுகிறாய், இதுதான் சொந்த பந்தங்களோடு இணங்கி வாழுவதல் என்பதின் பொருள் என்று சொன்னார். எவனெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கிறான் அதனால் நானும் நடக்கிறேன் என்று சொன்னால் நான் உறவை பேணி வாழ்கிறேன்னு அர்த்தம் இல்லை. உன்னுடைய உறவு கூட துண்டிக்கிறேன்னு எவன் சொல்லுகிறானோ அப்படிப்பட்டவனிடத்திலையும் நீ சேர்ந்து வாழ்வது தான் உண்மையில் நீ உறவை பேணுதான் அர்த்தம். அப்போ அடிப்படையில் நம்ம யாரோட ரொம்ப நெருக்கத்தை காட்டணும்னா, யார் நம்மளை விட்டு தூரமாக போகிறானோ, திட்டுறானோ, பேசுகிறானோ, அவமதிக்கிறானோ அவனுடன் தான் சேர்ந்து வாழணும், சொந்த உறவுங்கிற காரணத்தினால். அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து வாழ்வது உறவை பேணக்கூடியதனுடைய நன்மையை பெற்றுத்தரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லீமில் ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இதே மாதிரி சொல்கிறாங்க, இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், அசிலுகும் வயக்தவுனி, நான் அவர்களோடு சேர்ந்து வாழணும்னு போகிறேன், ஆனால் என்னை அவர்கள் துண்டிக்கிறாங்க. ஒஹ்சினு இலைஹிம், நான் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடக்குகிறேன், ஒய் செய்யும் ஊன இலைய, எனக்கு கெடுதி அவர்கள் செய்கிறாங்க. அகலும் அன்ஹும், நான் அவங்கள்ட்ட பரிவுடன் நடந்து கொள்கிறேன், இரக்கத்தை நான் காட்டுகிறேன், ஒய் அஜ்ஹலூன் அலையே, என்னிடத்தில் முட்டாள்தனமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு சொந்தம். என்ன செய்ய, அவர் போய் சேரலான்டா வராத அவன் பின்னா ஓடிக்கிட்டே இருக்கான். ஏதாவது நல்லது செஞ்சோம்னா நமக்கு வேண்டும்னே கெட்டதை செய்கிறான், அவனோட இறக்கம் காட்டினோம்னா நம்மள்கிட்ட முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான். இப்படி ஒரு குரூப் இருக்குங்க, சொந்த பந்தம் இருக்கா, நம்ம என்ன செய்ய? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் இருக்குமானால் அன்னமா துசிஃபுமுல் மல், சுடு சாம்பலை அவர்களை சாப்பிட வைத்தவனை போன்றான். சுடு சாம்பலை திங்கிறான்டா, அவனுக்கு ஒரு நீ கெட்டதை செய்கிற மாதிரி அது அவனுக்கு கெடுதியாக அமையுமே தவிர உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ இப்படி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹுவிடத்தில் இருந்து அவனிடத்தின் பாதுகாக்கும் ஒரு காவலரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். இந்த மாதிரி எதுவும் செஞ்சிருவானோ போயிடுவானோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீ இதே மாதிரி நீ நடந்துக்கிட்டே இரு, அல்லாஹ் உனக்கு ஒரு வானவரை, ஒரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி உன்னை பலப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவ்வளவு மோசமாக நடந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சேர்ந்து வாழுங்கிறாங்க பாருங்கள். நான் போய் சேர வரமாட்டேங்கிறான், நம்ம நல்லது செஞ்சால் வேணும்னே கெட்டது செய்கிறான், நம்ம நல்லவனே என்ன நம்ம முட்டாள்தனம் மாதிரி நம்மளை நடக்கிறான். இப்படி நடந்தவனிடத்தில் கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியாளர் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்லுது? உறவினர்கள் சேர்றதில் துண்டித்தாலும் கூட சேர்ந்து வாழுங்க, அதான் உறவை பேணுங்கிறாங்க. துண்டித்துக்கிட்டே இருந்தாலும் கூட சேருங்க, அல்லாஹ்வுடைய உதவியாளர் வருவாங்கன்னு இப்படி ஏராளமான செய்திகள் உறவுகளுடன் இணைந்து வாழ்வதை பற்றி பேசுகிறது. இப்போ உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேண சொன்னாங்க. அந்த உறவினர்களை பேணுகிறோங்கிற பேரில் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் போய் உறவை பேணுன்னு போயிடாது. இப்போது ஒரு திருமணம் நடக்கிறது, ஆடம்பரமான திருமணம், மார்க்கத்துக்கு முரணான அத்தனையும் நடக்கிறது. சினிமா பாட்டுகள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் பேரில் போகிற எல்லா பொண்ணு ஆட்டம் போடுது, இங்கிட்டு வர மாப்பிள்ளை ஒரு ஆட்டம் போடுறான், குதிரை வருது. ஒரு ஒழுக்கமே இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு நாகரிகம் என்ற பெயரில் புது புது பல பாடல்கள்லாம் போட்டு டான்ஸ் போட்டு பெண்ணை டான்ஸ் போடுறாங்க. முஸ்லீம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருக்கலாம். அப்போ திருமணம் என்பது மார்க்கம் காட்டித்தந்த அந்த ஒழுங்குகளின் அடிப்படையில் நடக்காமல் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு அவை நடக்கிறது என்று சொன்னால், என்னுடைய அண்ணன் பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணாக நடக்குவோம் என்று சொன்னால் அதில் நீங்கள் கலந்துக்கணும். அது அல்லாத மற்ற விஷயத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறீங்க, கலந்துக்கணும். இதுக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போனவர்கள் வீட்டில் நுழையல, திரும்பி வந்துட்டாங்க. ஃபாத்திமாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப விருப்பமான மகள்.
போயிட்டு திரும்பி வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வரலை அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி கேட்டு வர சொல்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வீட்டு வாசலில் ரஆ சித்திரன் மௌசியன், ஒரு ஆடம்பரமான ஒரு திரைச்சீலை தொங்கிக்கிட்டு இருந்தது பார்த்தேன். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த ஆடம்பரமான உறவுக்கு என்ன உறவு இருக்குது? எப்படி இந்த மாதிரி இதுக்கு நான் போய் ஒரு தாராள ஒரு திரைச்சீலைங்க, அது ரொம்ப ரொம்ப உயர்வான, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இருக்குமோ தெரியல. அதை பார்த்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு எளிமையாக நம்ம வாழணும்னு மக்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய மகள் இப்படி நடக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்துட்டு, அதனால தான் நான் உள்ளே நுழையாமல் வந்து விட்டேன்னு சொன்னாங்க. உறவுகள்லேயே எவ்வளோ பெரிய உறவுன்னு பார்த்துக்கிறோங்க. மகள் சொந்த மகளுடைய வீட்டில் கூட போல ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் நடக்குது. அதுக்கு ஒரு சப்பக்கட்டாக நம்ம என்ன சொல்லணும், சொந்தமாக போயிட்டாங்க, நெருங்கிய உறவு ஆகிட்டாங்க. மற்ற விஷயத்தில் சொந்த பந்தங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட இணைஞ்சிருங்க. மார்க்கத்துக்கு முரணாக நடந்தாங்கன்னா அந்த அவையில் போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழித்தோ அவர்களை போய் சந்திங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தால் செய்யுங்க. மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதுக்காக வேண்டி உதவி கேட்டாலோ நம்ம செய்யக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களின் மூலம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உறவுகளுடன் நாம் சேர்ந்து வாழணும், இணைந்து வாழணும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அவர்களுக்கு அதை சுட்டி காட்டுவோம். அது மாதிரி அவைகளில் நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் உறவுகளை பேணி மறுமை நாளில் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிதாவனாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.